வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இன்றைக்கி இப்பொழுது இந்த நேரத்தில் நம்ம என்ன தவறு விட்டோம், என்ன கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னா, பல விஷயங்கள் அடையாளங்களை நம்ம தவறு விட்டுறதா கூட நம்ம கைப்பற்றி இருக்கிறது தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை இது வரைக்கும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அதில் அந்த விரதம் இருக்கிறது, அதோட மகிமை ஜாஸ்தி. இப்போது கந்த சஷ்டி விரதம், இதோட ஆதாரம் பார்த்திங்கனாக்கா, மூலாதாரம் பார்த்திங்கன்னா, நம்மளை உருவாக்கின அப்பா அம்மா அவங்க தான் நமக்கு முதல் உலகமே. அப்பா அம்மா தான். அம்மாவோட இடுப்பு தான் நந்தவனம். அப்பாவோட அனுசரியான பாசம்தான் நமக்கு பாதுகாப்பு. இது அம்மா அப்பா முதல் பல்கலைக்கழகம். அம்மாலாம் எப்படி நடந்துக்கிறாங்க, அப்பாலாம் எப்படி இருக்காங்க, எந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்க பழகிறாங்க, இதெல்லாம் குழந்தை கவனிச்சுட்டு இருக்கும். அது நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி அத்தனையிலும் போய் பதிஞ்சிருக்கும். அதனால் ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வைக்கிறாங்கன்னா, இவனை பெற்றவன் என்ன தவம் செய்தானோ என்று அந்தமாரி சமுதாயத்தில் ஒரு பயனுள்ள பிறவியை இந்த உலகத்துக்கு வழங்கி அவனை வளர்த்து விட்டுறாங்க. இந்த உலகமும் அப்படிப்பட்டவனை தான் வரவேற்கும், அப்படிப்பட்டவனை தான் வாழ்த்தும், அப்படிப்பட்டவனை தான் பாதுகாக்கணும்னு நினைக்கும். அவன் மக்களோட சொத்தாகிடுறான். நல்லவனாக இருந்துட்டான், மக்களோட சொத்து. உன் கண்களில் ஒரு துளி நீர் விழுந்தாலும் உலகம் வளர வேண்டும் இருக்கிற மாதிரி அத்தனை பேருக்கு பாசம் உள்ளவனா, பண்பு உள்ளவனா, பயனுள்ளவனா வளர்ந்துடுறான். அப்போ இந்த குணம் பண்பு இதெல்லாம் அப்பா அம்மாட்டேருந்து வந்துடுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுது. அந்த செயல்பாடு விளைவுகள், அந்த முடிவுகள், இந்த முடிவுகளை தான் அந்த உலகம் பார்க்குறது. ரிஷி மூலம் நதி மூலம் அங்கிற மாதிரி இந்த பெற்றோர்கள் மூலமாக வந்ததுனால இந்த முடிவுகள் பார்க்குறது. அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் கூட நாளைய உலகத்துக்கு ஒரு ஆணிவேர். அவங்களும் நம்ம சந்ததியினை வரவேற்கணும், வாழ்த்தணும், பாதுகாக்கணும். எல்லாமே ஒன்றுபட்டால் உண்டு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்முடைய ஒற்றுமையங்கள் அனைவருக்கும் தாழ்வு. எப்படி அம்மா அப்பாக்கிட்டேருந்து அந்த சந்ததிகளுக்கு மூக்கு அப்பா மாதிரி இருக்குது, காது தாத்தா மாதிரி இருக்குது, கண் அம்மா மாதிரி இருக்குது, இப்படி முகமே அந்தந்த ஜீன் எப்படி சொல்கிறாங்களோ அந்தமாரி குணமும் அந்தமாரி பாராட்டு வரும். அவங்க துவக்கி வச்ச நன்மைகள், பெற்றோர்கள் துவக்கி வச்ச நன்மைகள் என்ன? வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நல்லா வேலை வாங்கி கொடுத்து, இல்லை தொழிலை கற்றுக் கொடுத்து, சுயகால நின்று சுய சிந்தனையோட சுதந்திரமாக வளர்கிறதுக்கு இந்த உலகத்தில் துவக்கி வச்ச நன்மை. அதை நம்ம தொடர்ந்து அந்த நன்மைகளே அதையே ட்ராவல் பண்ணினாக்க அவங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சியிலோட தெரிஞ்சிடும். சொர்க்கனா என்ன தெரிஞ்சிடும், மகிழ்ச்சினான்னு தெரியும். இந்த மகிழ்ச்சிக்கு திறவுகோல் எது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அந்த மன நிறைவாக இருக்குது. மன நிறைவாக இருக்கிறது அந்த மந்திரம். இந்த உலகத்துக்கு சொத்தாக இருக்கணும், சொந்தமாகவும் இருக்கணும். மனநிறைவு இந்த உலகத்துக்கு சொத்தாக இருக்கணும். அப்படின்னா என்ன? வழியாக அவங்க பரம்பரை அப்படியே அனுபவிச்சுருக்கணும், சொந்தமாக இருக்கணும். அது இன்னொருத்தர் கொடுத்ததாக இருக்கணும். மனநிறைவு இன்னொருத்தர் கொடுத்ததாக இருந்தால் அது எப்போ வேணால் கைவிட்டு போயிடும். இந்த மகிழ்ச்சியின் திறவுகோல் மனம் நிறைவுன்ற மந்திர சாவி வாழ்க்கையை சொர்க்கலோகத்தில் பத்திரமாக வச்சுருக்கும். எத்தனை பூட்டு வந்தாலும் திறந்துடும் அந்த சாவி. எந்த பூட்டு, பாலச்சந்திர படத்தோட பூட்டு மாதிரி புரியாத பூட்டு, திறக்க முடியாத முடிச்சுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அந்த சாவிகள் திறந்துடும். அந்த சாவி பத்திரமாக வச்சுருக்கணும். அந்த சாவி தான் பக்தி. அந்த பக்திங்கிற சாவி. இப்படி சந்தோஷத்துக்கு பல வடிவம் இருக்கலாம். ஒருத்தனுக்கு பணம் நிறையா வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தனுக்கு மனம் போனபடி வாழ்க்கை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு நிறையா பொருள்கள் சேர்ந்தால் சந்தோஷம். தங்க நகம், வெள்ளி நகம், சொத்து சொகம் இதெல்லாம் சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு மரியாதையாக இருக்கணும், 4 பேர் பட்டால் நம்ம மதிக்கணும், வணக்கம் வைக்கணும், நமக்கு பணிஞ்சு இருக்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கணும்.
இப்படி ஒவ்வொருத்தரோட விருப்பத்திற்கும் ஒரு வடிவம் இருக்கும். இந்தமாரி இதுமாரி இது இருந்தால் போதும், இது இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. இது இருந்தால் போதும்னு நினைக்கிறது இல்லை. அவன் விருப்பம் அது. அந்த விருப்பத்தை அவன் நிறைவேற்றினா இன்னொரு விருப்பம் வளர்க்கும். இன்னொரு விருப்பம் விருப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மன திருப்தி இது போதும். நம்மக்கிட்ட என்ன இல்லை சொல்லுவாங்கள்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், கண்ணதாசன் பாடினார்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே அத்தனை தீர்வும் இருக்கும். நம்ம புத்திக்குள்ளே நம்ம உள்ளுணர்வு சொல்லும், இதை செய்யலாம், இதை பேசலாம், இதை பேசக்கூடாது. சில நேரத்தில் அந்த அந்த முடிவுகள் தானே உலகம் பார்க்குது. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்புறம் தோணும். நம்ம அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அதுவும் அப்புறம் தோணும். நம்ம இப்படி ஒன்றா பழகி இருக்கக்கூடாது அது அப்புறம் தோணும். இதெல்லாம் என்ன காரணம்? நம்ம உடம்புல தவறான பாய்ச்சப்பட்ட ஒரு வெளிப்புற விஷயங்கள் தான், நம்ம வளர்ந்த சூழ்நிலை. ஆனால் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாக்க, யாராவது ஒரு நல்ல சுயத்தன்மையை தூண்டி விட்டுட்டாக்க திருந்தி வாழறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி தெரிஞ்சவங்க தன்னோட வளர்ச்சியை ரகசியமாக வச்சுருப்பான். திடீர்னு பெரிய ஆளாக பண்ணி எப்படி விளையாடுனாங்க. நீங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தேன், வேடி பார்க்குறேன், ரவுடித்தனம் பண்ணியிருந்தேன், பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் நான் அதெல்லாம் கவனிக்காமல் மௌனமாக என்னையே நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், என்னையே செதுக்கிக்கிட்டேன். இன்றைக்கி நான் உங்களையும் காப்பாற்றுற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி சேத்துல உங்களுக்கு சென்ற மாதிரி சில பேர் வருவாங்க. அது காரணம் பிறப்பு தன்மை. அப்பா அம்மாவுக்கு நல்ல அப்பா அம்மாவை பிறந்திருக்காங்க. இந்த பேர் சந்தோஷத்துக்கு பல வடிவங்கள் இருக்குது, அது உருவங்கள் இருக்குது. நல்ல சொந்தக்காரங்கள் அமையிறது அது அவங்களோட சந்தோஷம். அது ஒரு உருவம் தான். சிலரை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, ஏதாவது சொந்தங்கள் மேலே நம்ம ஒரு அபிப்பிராயம். டீச்சர் கூட, இந்த டீச்சர் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வாத்தியார் வந்தால் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏங்குற ஒரு விஷயத்த அவங்க கொடுப்பாங்க. அதுமாரி சிலர் பார்த்தா ஹீரோவாக பார்க்க தோணுது இல்லையா? ஏன்னா நம்மளால் நம்ம தரையில் நிகழ்த்த முடியாத திரையில் காட்டுறானவனே ரஜினி, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிமான நடிகர்கள் ஆகிடுறாங்க. சில பேர் குருவாகிடுறாங்க. நம்ம பின்பற்றலாம், ஆனால் அதே பாதையில் போய் நம்மளோட சுயத்தன்மையை ஒழிச்சிக்கக்கூடாது. இந்த தேர்ந்தெடுத்து விருப்பம் எல்லாம் மன அமைப்பை பொறுத்து இருக்குது. நம்ம எந்த மன அமைப்பை வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த பணம், பொருள், உறவுகள் போல் அமைதி, வளர்ச்சி, பாதுகாப்பு இதாக கூட நம்ம தேவைகள் தான். இப்போ எல்லாமே தேவைகள் தான். தேவைக்கேற்ப தான் வாழ்க்கை. தேவைகள் கூட அதிகமாகிட்டாலும் பிரச்சனை தான். அதாவது ஓரளவு காசு இருந்தால் அந்த காசு நம்மளை பாதுகாப்போம், அதிகமாக காசு இருந்தால் அந்த காசை நாம் பாதுகாக்கணும்னு சொல்கிற மாதிரி. ஒரு காப்பிக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த சர்க்கரை, ஒரு சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவை அந்த அளவு. அந்தமாரி தான் நமக்கு இந்த தேவைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இந்த உலகத்தை வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் அது கொடுக்கணும் அப்படின்னு தான். அதனால தான் பகை, பொறாமைப்படா, இன்னொருத்தரோட பகையும் வராது, இன்னொருத்தர் பொறாமைப்படுற நிலைமை வராது. தேவையான அளவு இருந்துட்டாலே போகும். அது நமக்கு அதுதான் நம்மளோட தேவை முக்கியமாகுது. எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் 20% அது புத்திசாலித்தனத்தால் தான். 20% புத்திசாலித்தனம், மீதி 80% நம்மளோட மன அமைப்பு, மனச்சான்று, நம்மளோட செயல்பாடு, நம்மளோட எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம் இதை பொறுத்து தான். அப்போ நம்ம மனசை எந்த அளவுக்கு பாருங்க, அந்த மனசுக்கு காரணம் யாருன்னா முருகப்பெருமாள் தான். முருகனை கும்பிட்டாக்க மனசு தெளிவாக இருக்கும், சாதுரியமாக இருக்கும், சாமர்த்தியமாக இருக்கும். நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் நிரந்தர சந்தோஷத்தை இருக்கக்கூடியவும். இப்போ 6 மலையிலையும் தொட்டுது, அது வளைஞ்சி போகிறதுனால அதுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. அதுதான் நதிக்கு நீ நதி போல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் நதிக்கு அழகு. வளைஞ்சி கழிச்சு போகிறது, அனுசரித்து போகிறது, உடன் இணைச்சிட்டு போகிறது, இந்த பூமியை இணைச்சிட்டு போகிறது. அப்போ நதி போல் பயனுள்ளதாக ஆனால் நம்மளோட நோக்கம் கரெக்டான நோக்கம் கடலில் போய் கலக்கணும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. நடுவில் எத்தனை தடுப்பு இருந்தாலும் அதை நம்ம மாற்றி போயிடணும். நம்மளை வச்சு பயன்படுத்திக்கிறதா இருந்தாக்கா நம்ம இதில் தேங்கியிருக்கோம். அவன் சாக்கடை போல் தேங்கிடக்கூடாது. நம்ம
விவசாயம் பாதுகாக்கிறதுக்கு ஆறு பயன்படுற மாதிரி இந்த உலகத்துக்கு பயன்படுற மாதிரி எப்படி ஒரு நிலத்தை பண்படுத்தி அதில் விதைச்சி அதில் விளைச்சலை பார்க்குறாங்களோ அதுமாரி மனசில் நம்ம நல்லா பண்பட்டு நம்ம சிந்தித்து யோசனையில் ஆழ உழுவுற மாதிரி ஆழமாக சிந்திக்கிற போது நல்ல விதைகளை போட்டிருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு விளைவுகள் கிடைக்கும், பரிசாக கிடைக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு நம்பகத்தன்மை. மயூரகிரி பாலமுருகனை நம்பினா நடக்கும். மயூரகிரி பாலகர் அந்த பக்திக்குண்டான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டா நிச்சயம் நம்ம கை கொடுப்பார். நீங்கள் கொடுத்து வச்சேங்க, முருகன்கிட்ட கொடுத்து வச்சேங்க. அவரோட தகுதி என்ன, பக்திக்கு என்னென்ன தகுதி, அந்த தகுதியெல்லாம் வளர்த்துக்கணும். அதாவது முருகன் கோயிலில் உங்களோட நோக்கம் என்னென்னா, நம்ம பகுதியில் உள்ள முருகன் கோயிலை மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் வந்து போவதற்கு பயனடைவதற்கு ஏற்ற மாதிரி அதை உருவாக்கணும். சுத்தமாக இருக்கணும். முருகனுக்கு பிடிச்சதே தூய்மை தான். இடமும் தூய்மையாக இருக்கணும், மனசும் தூய்மையாக இருக்கணும். அதெல்லாம் அதுக்காக ஒரு நேரத்தை நீங்கள் முதலீடு செய்யணுனாக்கா பல நன்மைகளை கொள்முதல் செய்யலாம். வியாபார பணியில் உனக்கு தேங்காய் உடைக்க, உனக்கு அபிஷேகம் பண்ணுற, உனக்கு இந்த பொருள்லாம் வாங்கி தரேன் அவர்கிட்ட அந்த மாதிரி வியாபாரம் பேசுகிறத விட நீங்கள் உங்கள் நேரத்தை முதலீடு செய்யுங்க. அவரோட அருளை நிறைய கொள்முதல் செய்யலாம், நிறைய கொள்முதல் செய்யலாம். முருகனோட அருள் நிச்சயமாக முன்னிருக்கும். முருகன் இல்லாவிட்டால் முவ்வுலகம் ஏதப்பா, அப்பப்பா முருகனே உலகம் அப்பா. எங்கே இந்த சமுதாயத்தில் பார்த்தாலே நாம் என்ன செய்யுது, முருகன் கோயிலை சுற்றி குப்பையை கொட்டுறாங்க, நாம் என்ன செய்யறது அப்படின்னு சில பேர். நமக்கு என்னையா வந்தது, யாரோ போராடிப்பட்டு வராங்க, அதுக்கு நாம் என்ன செய்யுது, நமக்கு என்ன செஞ்சது. இந்த தீர்வெல்லாம் எப்படி கிடைக்குன்னா, இந்த பகுதியில் உள்ளவங்களை ஒரு குழுவாக அமைச்சு ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டின் மன்னர்கள்ங்கிற மாதிரி இந்த ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் இந்த பகுதியோட தலைவர்களாக அவங்களே ஒரு பொக்கிஷம். சித்தர்கள் வந்து பூஜை செய்கிற முருகன் இது. இதோட நன்மையை நம்ம தவற விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல ஊற்று உள்ள கிணறு யாராவது அடைப்பாங்களா? நல்ல நிழல் தர மரம் யாராவது வெட்டுவாங்களா? அதுமாரி நல்ல பயனில் கொடுக்குற முருகப்பெருமாளோட அருளை இந்த உலகத்துக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்கு எத்தனை சூழ்ச்சி, எத்தனை திட்டம், எத்தனை வியூகம் அமைச்சா கூட நான் இங்கே உள்ள நல்லவங்கள்லாம் தலைவர்களாக மாறினாக்குன்னா அவங்களுக்கே உதயமாகும் பல திட்டங்கள், அவங்களுக்கே தோணும். இதெல்லாம் செஞ்சேன்னா இந்த முருகன் கோயில் வளர்ச்சி தான், இந்த மயூரகிரி மலையோட வளர்ச்சி தான், இந்த திரிசூலத்தோட வளர்ச்சி தான், இந்த மயூரகிரி முருகனோட வளர்ச்சி. இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா, பாதுகாப்பாக இருக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா, எல்லா வளங்களும் பெற்று இருக்கணும்னா, எல்லா நலங்களும் உறுதியாக எப்போதும் கூடவே இருக்கணும்னா மயூரகிரி பாலமுருகன் துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு வழி உண்டு, முருகன் உண்டு சுகம் உண்டு. அதனால் மயூரகிரி பாலமுருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. டெய்லி வாங்க, சுவாமியை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். அது உங்களோட கடமை. அந்த ஒரு நன்றி உணர்ச்சி. இந்த பலனை கொடுத்தா நான் அடிக்கடி கோவிலுக்கு வரேன், இந்த பலனை கொடுக்கணுன்னு தான் கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த வியாபார நோக்கம் இல்லாமல் நம்மளை நன்றாக படைத்தான் இறைவன். நன்றாக பேச வைக்கிறான், நல்லா கண்ணை பார்க்க வைக்கிறான், நல்லா காது கேட்க வைக்கிறான். ஸோ நல்லா மூச்சு இப்போ நம்மளை கேட்காம உடம்பு இயங்கிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முருகப்பெருமானோட அருள் தான். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் அந்த மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியாக முருகன் சுழண்டிட்டு இருக்கான். அது இந்த ஒரு இடத்துல காஸ்மிக் பவர் ஒரு இடத்துல குவியுது. அந்த ஒரு இடம் இந்த இடமா அமைஞ்சு போச்சு. அதிர்ஷ்டக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்கள் பயன்படுத்தால் ஒரு நாள் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரும் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாகும். அன்றைக்கி இதில் நம்ம பங்களிப்பு நம்ம செய்யாமல் போய்ட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக முன்னாடியே உங்களுக்கு தூண்டுகளாக இதை சொல்லி வைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சூலம் மயூரி பாலமுருகா சரணம் சரணம் சரணம்.